ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் பிரியாணி தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் நம்ம இதை பொரித்து எடுத்துக்கிடணும். இதை நம்ம இப்போது நல்லா பொரிக்கணும். அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா இதை பொரித்து எடுத்துக்கிடணும். அப்போ தான் இது டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பிரியாணிக்கு இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதை பொரித்து எடுத்துக்கிடணும். இப்போ இது இப்போ ரெடி ஆகிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிட்றேன். அதுக்கு பிறகு நம்ம இப்போ மீனுக்கு மசாலா போடணும். இப்படி முள் இல்லாமல் நல்லா பீஸாக இருக்கிற மாதிரி மீன் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள். அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள், வேறு ஒரு அரை ஸ்பூன் நம்ம கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் தூள். அதுக்கு பிறகு ஒரு அரை லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். இதை இவ்வளவும் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு, இவ்வளவும் போட்டு நம்ம இந்த மீனை நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மீனை நம்ம இப்போ பொரித்து எடுக்கணும். அதுக்கு நான் தோசை தவாவில் தான் எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுக்கேன். இப்படி எல்லா மீனையும் ஒன்று ஒன்றா வச்சு பொரித்து எடுக்கணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு கொஞ்சம் திருப்பி விட்டு நல்லா 2 சைடுமே கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிடணும். ஏன்னா இது நம்ம 2வது வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் நல்லா எப்போவுமே பொரித்து எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே பொரிஞ்சிட்டு நான் இதை ஒன்று ஒன்றா பிளேட்டில் எடுத்துகிட்டு நான் எல்லாம் எடுத்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்படி நல்லாவே கொஞ்சம் பொரிச்சிருங்க. நம்ம கொஞ்சம் பாதி அந்த அளவுக்குலாம் பொரிக்கக்கூடாது, நல்லா பொரிச்சிடணும். இப்போ அடுத்தது இருக்கிறதையும் நான் பொரித்து எடுத்துக்கிடுறேன். பொரித்து சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் திரும்ப கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு பொரித்த அந்த வெங்காயம் பொரிச்செல்லாம் அதே எண்ணெயிலே தான் இப்போ வசக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம் ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இது அந்த அளவுக்கு நம்ம பொரிக்க வேண்டாம். இது கொஞ்சம் மீடியமாக வதங்கினாலே இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டும் வெங்காயமும் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கணும். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம இதுக்கு மசாலா போடணும். அதுக்கு நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இதை இவ்வளவும் போட்டு அந்த தக்காளி வெங்காயத்தை கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ கொஞ்சம் நம்ம அந்த தண்ணி பதம் இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு நான் ஒரு 2 தக்காளியை மிக்சரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு ஒரு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு கிரேவி மாதிரி வர்றதுக்காண்டி நான் அந்த தக்காளியை அரைச்சி இப்போ நான் போட்டிருக்கேன். 2 தக்காளியை அரைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த தக்காளி கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகணும். ஒரு நிமிஷம் நம்ம அது வெந்துச்சுன்னா இந்த அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும். இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுருக்க வெங்காயத்தை பாதி அளவுக்கு இதில் போட்டுறணும். பாதி மீதி வச்சுக்கோங்க, அது லாஸ்ட்டில் டெக்கரேஷனுக்கு தேவைப்படும். அதையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு ஆன பிறகு நம்ம இப்போ கொத்தமல்லி இலை, புதினா இலை அதை லேசாக தூவி விட்டுக்கிடணும். அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுவும் ஒரு நிமிஷத்தில் புதினா கொத்தமல்லி வதங்கிடும். அது வதங்கின பிறகு இது கூட நம்ம இது ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது. தயிர் சேர்க்க முடியாது மீன் போடுறதுனால. அதனால் ஒரு அரை முறை தேங்காய் கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன், மிக்சரில் அரைச்சி அதை ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். ஏன்னா மீன் போட்டு நம்ம பண்ணுறதுனால தயிர் பால் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதனால் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டோன்னா இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம பிரியாணிக்குள்ளே கிரேவி மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு வந்துட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு ஸ்பூன் போல் உப்பு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தேங்காய் பாலெல்லாம் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே போட்டு நம்ம அந்த கிரேவிக்குள்ளே முங்குற மாதிரி வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சுட்டு இதை மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ கிரேவி ரெடி ஆகிட்டு இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி சைடில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ரெடி பண்ணுவோம். ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், வேறு 4 அந்த பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, வேறு ஒரு அரை ஸ்பூன் சாஜீரா சொல்லுவாங்க. இது சீரகம் கிடையாது, பிரியாணிக்கு போடுற ஒரு வகையான சீரகம். இப்போ பிரியாணிக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த சீரகம் எல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி புதினா போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அரிசியை நான் ஒரு அரை மணி நேரம் நான் அதை கழுவி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நான் இப்போ இது கூட சேர்த்து நல்லா நான் அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம அரிசி வேகிற வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷத்துல இது வெந்துடும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துட்டு இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தம் போடணும். அதுக்கு அதில் ஃபுல்லாக நான் நெய் தடவி 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம வடித்து வச்சுருக்க சோறை இதில் போடணும். ஒரு லேயருக்கு சோறை நல்லா நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க கிரேவி போடணும். நான் கிரேவிலேருந்து மீனை தனியாக எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் வெறும் கிரேவி தான் இருக்குது. இந்த கிரேவியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கிரேவியுமே நம்ம ஒரு லேயர் சோறு வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே நம்ம எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து உடையாமல் ஒன்று ஒன்றா அதுக்கு மேலேயே அடுக்கி வச்சிடணும். பாருங்கள் எனக்கு ஒரு மீன் கூட உடையலை, நல்லா அழகாக இருக்குது. நான் அப்படியே கிரேவிலேருந்து எடுக்கும் போதும் உடைக்காமல் எடுத்தேன், ரெண்டாவது வைக்கும் போதும் உடைக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருந்த மீதி வெங்காயம் இருந்துச்சுல அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை புதினா இலை கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்து நம்ம இதுக்கு மேலே திரும்ப நம்ம வடித்து வச்சுருக்க சோறு போடணும். இது கூட நம்ம காஜு பாதாம் கிஸ்மிஸ் எல்லாமே வறுத்து போடலாம். நான் அதெல்லாம் போடலை, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டாவது லேயர் அதே மாதிரி நம்ம சோறு போட்டுட்டு திரும்ப பொரித்து வச்சுருக்க வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு தேங்காய் பால் மீதி வச்சுருந்தேன், ஒரு 2 ஸ்பூன் போல். அதில் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதுக்கு மேலே அப்படி ஊற்றி விட்றணும். அது கொஞ்சம் நல்லா கலர் ஒரு ஃப்ளேவர் வரும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் நிறைய நெய் ஊற்றி அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு இதுக்கு தம் போடணும். ஒரு தேவையில்லாத தோசை தவாக்கு மேலே வச்சு நம்ம இது ஒரு 10 நிமிஷம் தம் போட்டால் போதும். இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக நல்லா அழகாக இருக்குது. மீனுமே எனக்கு ஒன்றுமே பியலை, நல்லா அழகாக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரியே இருந்துச்சு, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி. இது மீன் பிரியாணி மாதிரியே இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. மீனும் பாருங்கள் எதுவுமே மீன் பியலை, முழுசாகவே இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.